2019 ஆண்டுக்கு பிறகு இந்தியன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பல குளோபல் பிளேயர்ஸை வெல்கம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு எம்ஜி மோட்டார்ஸ், கியா, சிட்ரோயன் மற்றும் பிஒய்டி அப்படின்னு பல குளோபல் பிராண்ட்ஸ் இந்தியால கால் பதிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வின்ஃபாஸ்ட் நிறுவனமும் இந்தியால கால் பதிச்சாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில அந்த பிளான்ட்டை தொடங்கியிருந்தாங்க. வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது வியட்நாமை சேர்ந்த பாப்புலரான எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சரர் ஆகும். வியட்நாம், யூரோப், நார்த் அமெரிக்கா அப்படின்னு அவங்களுடைய எலக்ட்ரிக் போர்ட்போலியோவால உலகம் முழுக்க அவங்களுடைய முத்திரையை பதிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான லான்ச் பேடா பார்க்கப்படுது. இப்போ அபிஷியலா இந்த ஆட்டோ எக்ஸ்போல அவங்க 3 கார்களை ரிவீல் பண்ணவிருக்காங்க. அது என்னென்ன கார்கள் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆட்டோ எக்ஸ்போல அவங்க முதல்ல லான்ச் பண்ண போறது வின்ஃபாஸ்ட் VF3. இது ஒரு ஸ்மாலான 3 டோர் SUV. வெறும் 3190 mm தான் இருக்கும். SUV அப்படிங்கிறதுனால 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட வருது. இதுல இருக்கிற பேட்டரி பேக் 18.64 kWh இருக்கு. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் 215 km ரேஞ்ச் கோட் பண்றாங்க. பவரை பொறுத்த வரைக்கும் இது 43 PS மற்றும் 110 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். 10 to 70% வெறும் 36 மினிட்ஸ்ல அச்சீவ் பண்ணும் இந்த வின்ஃபாஸ்ட் VF3. மினி எலக்ட்ரிக் SUV செக்மெண்ட்ல இந்த கார் ஃபர்ஸ்ட் காரா இருக்க போகுது இந்தியன் மார்க்கெட்ல. அவங்க ரெண்டாவதா ரிவீல் பண்றது வின்ஃபாஸ்ட் VF9 அப்படிங்கிற புதிய SUV. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் 7 சீட்டர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. இதை கேபிட்டலைஸ் பண்றதுக்காக 5.1 மீட்டர்ஸ் லென்த்ல ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக் 7 சீட்டரை ரிவீல் பண்ணவிருக்காங்க. இதுல 123 kWh பேட்டரி பேக் இருக்கு. 530 km அபிஷியல் ரேஞ்ச் கோட் பண்றாங்க. இது கூடவே ஆல் வீல் டிரைவ் செட்டப், பவர் அவுட்புட்டா 408 HP கோட் பண்றாங்க. 10 to 70% வெறும் 35 மினிட்ஸ்ல அச்சீவ் பண்ணும் ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலமா. பெர்ஃபார்மன்ஸ் 7 சீட்டர் எலக்ட்ரிக் SUV-யா இந்த வின்ஃபாஸ்ட் VF9 இருக்க போகுது. இது கூடவே வின்ஃபாஸ்ட் VF வைல்ட் அப்படிங்கிற பிக்கப் ட்ரக்கையும் ரிவீல் பண்றாங்க. இந்த எலக்ட்ரிக் பிக்கப் ட்ரக் 5.3 மீட்டர்ஸ் லென்த்ல இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹைலக்ஸ் பிக்கப் ட்ரக், இசுசு போன்ற பிக்கப் ட்ரக்ஸை இந்த எலக்ட்ரிக் பிக்கப் ட்ரக் ரைவல் பண்ணும். அண்ட் இது தவிர VF7 லைனப்ல இருக்கிறதா தெரியுது. ஆக மொத்தம் அடுத்தடுத்து புதிய எலக்ட்ரிக் கார்களை லான்ச் பண்ணவிருக்காங்க இந்த வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம்.